சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் உள்ள கலந்தாய்வு கூடத்தில் தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ATSக்கு மாற்றப்பட்டுள்ளது தவிர இன்னைக்கு 40 அண்டர் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை உள்ள கேஸ் ATS விசாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்டிங் ட்ரையல் கேசஸ்ல ரிவ்யூ பண்ணும்போது சில நீண்ட கால தலைமுறை ஆனாலும் லாங் டேர்ம் எப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட் பத்திய 2 ஆபரேஷன்ஸ், ஒரு ஆபரேஷன் அறம், ஒரு ஆபரேஷன் அகலி போன ஒரு சில மாசத்தில் தொடர்ந்து ஓடிட்டு இருந்து அதோட ரிசல்ட்ஸ் படி ஒரு கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் பிளஸ் ATS டீம் அவங்கள்ட்ட சேர்ந்துட்டு ஒரு ஆபரேஷன்ல ஆந்திரா போலீஸ் சேர்ந்துட்டு ஒரு ஆபரேஷன்ல கர்நாடகா போலீஸ் கூட சேர்ந்துட்டு கூட சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கூட அவங்க நம்ம தொடர்பு வச்சு அவங்களுடைய உதவி கூட 3 லாங் பெண்டிங் அக்யூஸ்ட் சில கேசஸ்ல ஒரு கேஸ்ல ஒரு அக்யூஸ் பொறுத்தபடி ஒரு 30 வருஷம் அப்புறம் இப்போ அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. இன்னொரு அக்யூஸ்ட் 26 வருஷத்துக்கு அப்புறம், இன்னொரு அக்யூஸ்ட் 29 இயர்ஸ்க்கு அப்புறம். அந்த 2 ஆபரேஷன்ல சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் பேர் அபுபக்கர் சித்திக். அவர் தமிழ்நாடுல 5 கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆளு. தமிழ்நாடு இருக்கிற கேசஸ்ல கேரளால கூட 2 கேஸ் இங்கே டிரான்ஸ்பர் ஆகி சேர்ந்துட்டு இருந்தோம். கர்நாடகால 2013 ஒரு கேஸ், இப்போ ஆந்திர பிரதேஷ்ல மறுபடி இன்னைக்கு ஒரு கேஸ் இப்போ இந்த மாத எக்ஸ்ப்ளோசிவ் சீசர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஒரு கேஸ். 2வது அக்யூஸ்ட் முகமது அலி, அவர் 99ல 7 கேஸ் கிளப் பண்ணி ஒரு பாம்பு பிளாஸ்ட் கேசஸ்ல சம்பந்தப்பட்ட நபர். இந்த 2 பேர் நம்ம ராயாச்சுட்டி டவுன் கடப்பா ஆந்திர பிரதேஷ் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆபரேட் பண்ணி அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 3வது டெய்லர் ராஜா, அவர் 96ல இருந்து 4 கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆள். அவர் விஜயபுரா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா ஸ்டேட்ல இருந்து கர்நாடகா போலீஸ் கூட சேர்ந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை தொடர்பு ATS ஒரு பிரமாதமா ஒரு வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன்